அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பம் கிரியேட் பண்ணுறத தனியாக பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வெறும் அப்டேட்ஸை மட்டும்தான் நம்ம அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அப்டேட்ஸில் மேக்ஸிமம் அந்த இன்டெப்த்தாக நம்ம ஆட்டோமேட்டிக் ஆல்பத்தை பற்றி சொல்லவே இல்லை. அதனால் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஃபால்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃபால்ட் ஃபோல்டர். இதில் நம்ம டோட்டலாக ஒரு டூல் சீட்ஸ் வச்சுருக்கோம். இந்த டூல் சீட்ஸு அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட்டில் சில விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கிறோன்றது லாஸ்ட் வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு ஹெட்லைன் மாதிரி தான் நம்ம இதில் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்துக்காங்க, இதில் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் ஒரு 61 ஃபோட்டோஸ் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஃபோட்டோ இதில் இருக்குது. ப்ளஸ் கேண்டிடில் சில ஃபோட்டோஸாக வச்சுருக்கேன். இது எக்ஸாம்பிளுக்காக தான் வச்சுருக்கேன். பட் நீங்கள் ஒரிஜினலாக உங்களுடைய ஃபைல் வைக்கும்போது அது எப்படி ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நம்ம எக்ஸாம்பிளுக்காக இந்த கேண்டிட் அண்டு க்ரியேட்டிவ் ஃபேமிலி இந்த 3 ஃபோல்டர்லேயுமே எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம இப்போ வச்சுருக்கிறோம். ஏன்னா எந்த ஃபோட்டோ ஃபேமிலியில் செட் ஆச்சு, அது க்ரியேட்டிவில் எந்த ஃபோட்டோ செட் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக, தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த 3 ஃபோல்டர்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸ்னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால ஆன்லைன் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஸோ அடுத்து ப்ராசஸ் உள்ளே போயிடும். சரிங்களா? நமக்கு அந்த பேனலை ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மெனு எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பம் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். இதுக்கு நம்ம இந்த இடத்துல ஆட்டோ கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இந்த பேனலை கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபில்லிங் இந்த இடத்துல கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோஷாப்பில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். அடுத்து நான் இந்த இடத்துல ஆல்பம் மேக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆல்பம் மேக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணனா இந்த மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் டிஃபால்ட்டாக தமிழில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ப்ராசஸ் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிஎஸ்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ என்னென்ன ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ பாருங்கள், ஒன் பை ஒன்னாக இது ப்ராசஸ் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகட்டும். இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம இப்போ பை பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா லிமிட்டெட் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடிய 50 மெம்பர்ஸுக்கு மட்டும் நம்ம ஆஃபர் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பர்ச்சேஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்லாட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆஃபர் இருக்காது. ஸோ ரெகுலர் என்ன ப்ரைஸோ நம்ம அதில் தான் பண்ணுவோம். இப்போது இந்த பெஸ்ட்டான ப்ரைஸை பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இமிடியேட்டாக நீங்கள் டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சேனலில் நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அதாவது ஸ்டேட்டஸில் பாருங்கள், மற்ற இந்த ரெமைனிங் எல்லாமே நீங்கள் சேம் நீங்கள் கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெக்குயர்மெண்ட்ஸில் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்டஸில் தான் நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டான ரிசல்ட்டை நமக்கு இதில் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு எக்ஸ்ட்ராவும் போர்ட்ரேட்டில் ஒரு எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அது எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த லொக்கேஷன் காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேண்டிடில் ஒரு ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட்டில் ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கேண்டிடில் ஒன்று இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா கேண்டிட்லேருந்து யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு செலக்டட் ஃபோட்டோஸில் அந்த ஃபோட்டோஸ் ரிமைனிங் இருக்கிறத விட்டுரும். சரிங்களா? இப்போது எக்ஸ்ட்ரா எங்கே இருக்குன்ற லொக்கேஷனை மட்டும் நமக்கு எக்ஸாக்டாக காட்டிடுச்சு. ஸோ இது வேண்டாம்னா நீங்கள் இந்த இடத்துல திரும்ப ஹைடு கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஆல்ட்ரேஷனை நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் எக்ஸாக்ட் மேட்ச் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? அப்போது எக்ஸாக்ட் வந்துச்சுன்னு எப்படி வரும்னா இங்கே பாருங்கள், க்ரியேட்டிவில் 5 ஃபோட்டோ 5 மேட்ச் ஆகிடுச்சு, ஃபேமிலியில் 3 ஃபோட்டோ 3 மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மேட்ச்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே. பட் எக்ஸ்ட்ரான்றது இந்த அடிஷ்னலாக வந்திருக்கிறது எந்த லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடம். இப்போ பிகின் ஆல்பம் கொடுத்துடலாம்.
இப்போ பிகன் ஆல்பம் கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 by 1 வந்து ஃபோட்டோவை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிட்டு போகும். இப்போ பாருங்கள் 1 by 1 வந்து நமக்கு ஒவ்வொரு பிஎஸ்டியை அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஃபில் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட்டு பிஎஸ்டிலே கேண்டிடேட் வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து நார்மல் செலக்டட் ஃபோட்டோஸில் ஏதாச்சும் போர்ட்ரேட் இருந்தாலும் அது வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கும். பட் அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோஸில் காட்டுறேன், அதில் பாருங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் இதில் இருக்காது. அதனால் என்ன பண்ணிக்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேண்டிடேட் ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துருக்கு. இந்த நம்ம பாருங்கள் இந்த ஃபோட்டோஸில் எதுவுமே உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் டைப்பில் எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுதுன்னா கேண்டிடேட் ஃபோட்டோஸிலிருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து நமக்கு ஃபில் பண்ணுது. ஸோ சப்போஸ் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் ஃபோல்டரில் 1 by 1 வந்து நமக்கு ப்ளேஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஃபீச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இல்லாமல் இருந்தது. அதாவது கேண்டிடேட் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை கிரியேட்டிவ் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங்கில் இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம வந்து அதை சரி பண்ணிட்டோம். சரிங்களா? இதுவும் ஆட்டோமேட்டிக்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஎஸ்டியாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு 1 by 1 வந்து ப்ராசஸில் இதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேண்டிடேட் ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கு. சப்போஸ் வந்து நீங்கள் செலக்டட் ஃபோல்டர்ஸுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, இதில் வந்து கேண்டிடேட்டில் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கும். இல்லைனா நீங்கள் வந்து கேண்டிடேட் ஃபோட்டோஸ் அதிகமாக வச்சுட்டு செலக்டட் ஃபோட்டோஸில் வந்து கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போது கேண்டிடேட் ஃபோட்டோஸை வந்து அதிகமான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ரேஷியோவில் தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கேண்டிடேட்டில் நம்ம ஃபஸ்ட்டில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் டைப்பில் 3 ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு. இப்போ இந்த 3 ஃபோட்டோவுமே இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ 3 ஃபோட்டோ மட்டும் வச்சுருந்ததுனால இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஷீட்லேயே இது வந்து ப்ளேஸ் பண்ணிடுச்சு. அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த 4ஆம் நம்பர் ஷீட்டு இல்லை 5ஆம் நம்பர் ஷீட்டு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்மக்கிட்ட அவ்வளோ ஃபோட்டோஸை வைக்கல, நம்ம எக்ஸாம்பிளுக்காக தான் இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கேண்டிடேட் ஃபோட்டோஸை நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லோட் பண்ணி விட்டுருங்க. அண்டு செலக்டட் ஃபோட்டோஸ்ன்றது ஜென்ரலாக நீங்கள் மெயின் கேமராவில் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்டட் ஃபோட்டோஸ் உள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களை ஃபோட்டோஸை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். அந்த ஃபோட்டோஸுக்கு தகுந்த மாதிரியான ஃபில்லிங்ஸாக இது வந்து பண்ணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இந்த ஷீட்டில் ஒன்று இருக்குது, திரும்ப நாம் இங்கே ஒரு ஷீட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியில் ஃபில் பண்ணிடுச்சு. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், ஏன்னா இது ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதே மாதிரி கிரியேட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஷீட்டில் நம்ம கிரியேட்டிவ்ஸ் எங்கேயுமே கொடுக்கல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் 4th ஷீட்டு அண்ட் 6th ஷீட்லாம் கொடுத்துருந்தேன். அது பாருங்கள் இந்த இடத்துலையுமே உங்களுக்கு 4th and 6th ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து இன்னும் பெட்டராகவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஃபீச்சரில் இல்லாத விஷயத்தை நம்ம இப்போ இமிடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஏதாச்சும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றதை நாங்கள் வந்து இன்னும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 monthஸில் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்டில் இதை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இப்போ பை பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டெட்டு தான். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய 50 மெம்பர்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பர்ச்சேஸை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்லாட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆஃபர் வந்து
இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து 12 சீட்ஸு இல்லை டோட்டல் யூஸ்டு ஃபோட்டோஸில் நமக்கு 61. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தெளிவாக டீட்டெயில்டாக வந்துடும். ஸோ லேண்ட்ஸ்கேப் வந்து 64 ஃபோட்டோஸில் 63 யூஸ் ஆகிருக்கு. போர்ட்ரேட்டில் வந்து 5ல் 4 யூஸ் ஆகிருக்கு. டோட்டல் பிளேஸ்டு ஃபோட்டோஸ்ன்றதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கு. டெம்ப்ளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா இல்லை. அப்போது நமக்கு வந்து ஸ்கிப்டு ஃபோட்டோவில் மட்டும்தான் 2 இருக்குது. அந்த 2 ஸ்கிப்டு ஃபோட்டோவுமே நமக்கு மூவ் பண்ணிடுச்சு. அதாவது லேண்ட்ஸ்கேப் ஒன்று, போர்ட்ரேட் ஒன்று. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து டெம்ப்ளேட் இல்லாதனால அது வந்து மூவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு லாஸ்ட்டாக இந்த அலர்ட்டில் வந்து நமக்கு இந்த கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல டைம் வந்து பார்த்துக்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ நேரம் அது வந்து க்ரியேட் பண்ண எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு டோட்டலாக இந்த ப்ராசஸிங்க்கு எடுத்துக்கின டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் 55 செகண்ட்ஸ். சரிங்களா? இந்த டீட்டெயிலுமே நமக்கு இதில் வந்துடும். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்த வீடியோஸ்லேயே இந்த டீட்டெயிலும் சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் ப்ராசஸிங் டைமும் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர்னுடைய ஒர்க்கு. இப்போ நம்ம இதை அவுட்புட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட் ஃபோல்டரில் வந்துடுறோம். இந்த ஃபைனல் அவுட்புட்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தேன் இந்த ஸ்கிப்டு ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோஸை வந்து மூவ் பண்ணியிருக்கு. 2 ஃபோட்டோ. ஒன்று வந்து நம்ம அங்கே மென்ஷன் பண்ண மாதிரி தான் பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ஏதாச்சும் ஃபைல் இருந்தால் எந்த ஃபைல் எடுக்குதோ அந்த ஃபைலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம செலக்டட் ஃபோட்டோஸிலிருந்து தான் ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஏன்னா கேண்டிடேட்லேருந்து அந்த ஃபோட்டோஸை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிடுச்சு. அதனால் நமக்கு வந்து செலக்டட் ஃபோட்டோஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோவை ஸ்கிப் பண்ணி கொடுத்துருச்சு. கேண்டிட்லேயும் ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கு. அதனால் அதே நமக்கு வந்து இந்த ஸ்கிப்டு ஃபோட்டோஸ்க்குள்ளே மூவ் பண்ணிடுச்சு. யூஸ்டு ஃபோட்டோஸில் இந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு யூஸ் பண்ண ஃபோட்டோஸினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இப்போது ஃபைனல் அவுட்புட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் டோட்டலாக 12 ஷீட்டுமே எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ ஃபேமிலி வந்து 3 ஃபோட்டோ தான் வச்சுருந்தோம். ஸோ 1, 2, 3 இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருச்சு. கிரியேட்டிவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து நம்ம கிரியேட்டிவ்ஸ் வச்சுருந்தோமோ அந்த இடத்துல எல்லாமே இதை வந்து கரெக்டாகவே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ கேண்டிடேட்டில் இன்னும் அதிகமாக ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஷீட்லேயுமே வந்து ஒரு ஃபோட்டோவாச்சும் உங்களுக்கு வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நாம் வந்து ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருந்தோம். ஸோ போர்ட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து வச்சுருந்தோம் கேண்டிடேட்டில். பட் நமக்கு 3 ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணிடுச்சு. 1 வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து டெம்ப்ளேட் இல்லை. லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 3 ஃபோட்டோ தான் வச்சுருந்தோம். அந்த 3 ஃபோட்டோவுமே ஒவ்வொரு ஷீட்லன்ற மாதிரி நமக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருச்சு. இன்னும் நம்ம அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே அந்த இடத்துல ஒவ்வொரு ஷீட்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு ஷீட்லேயுமே நமக்கு ஒரு கேண்டிடேட் ஃபோட்டோ வந்து இதில் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்ட் காலும் பண்ணலாம் நீங்கள் வந்து, அல்லது வாட்ஸ்அப், டெலிகிராம் மூலமாகவும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ண டோட்டல் என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் எதான தகவலுக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.